உக்கிரமான காளி துர்க்கை சாமி படங்களை பூஜை அறையில் வைத்து வழிபடலாமா? நம்முடைய வீட்டு பூஜை அறையில் நாம் இறைவனின் திருவுருவப் படங்களை வைத்து வழிபடுவது இயற்கை. பூஜை அறையில் என்ன சாமி படங்களை வைக்கலாம்? காளி, துர்க்கை, பைரவர் படங்களை பூஜை அறையில் வைத்து வழிபடலாமா? இது குறித்து சாஸ்திரம் சொல்வதென்ன என்பதை பார்க்கலாம். பொதுவாக வீட்டில் ஈசான மூலையில் பூஜை அறையை அமைப்பது சிறப்பு. அப்படி அமைக்க முடியாதவர்கள் தென்மேற்கில் பூஜை அறை அமைத்துக் கொள்ளலாம். இப்படி அமைத்து கொண்டால் உங்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். பூஜை அறைக்கு மிக பொருத்தமான இடம் எது எனில் தென்மேற்கு மூலைதான். வாஸ்துவின்படி வாஸ்து பகவான் வடகிழக்கில் தலை வைத்து தென்மேற்கில் கால் வைத்து படுப்பதாக சொல்லப்படுகிறது. சில வீடுகளில் தென்மேற்கு மூலையில் வாஸ்துப்படி சரியாக படிக்கட்டுகள் அமைத்து மேல்தளத்திற்கு செல்லும்படி அமைத்து வீட்டு அந்த படிக்கட்டு கீழே தரைத்தளத்தில் பூஜை அறை அமைப்பார்கள். இது முற்றிலும் தவறு. எப்பொழுதும் எந்த இடமானாலும் படிக்கட்டுகளுக்கு கீழே பூஜை அறை அமைப்பது கூடவே கூடாது. அது அந்த வீட்டின் மகிழ்ச்சியை கெடுத்துவிடும், சண்டை சச்சரவை அதிகரிக்கும். அது மட்டுமின்றி பூஜை அறையில் முக்கியமான சில விஷயங்கள் நாம் செய்ய வேண்டும். அகோர தெய்வங்களின் படங்களை வீட்டில் வைக்கக்கூடாது. அகோர உருவம் கொண்ட தெய்வங்களின் படங்களை பூஜை அறையில் வைத்து எலுமிச்சை தீபம் ஏற்றுவார்கள். அது செய்யவே கூடாது. அதே போல எள் தீபத்தையும் வீட்டில் ஏற்றக்கூடாது. சார், பரிகாரத்திற்காக எலுமிச்சை தீபம் ஏற்ற சொல்லி ஜோதிடர்கள் கூறியிருப்பார்கள். கோவிலுக்கு போக முடியாத நேரங்களில் நம்முடைய வீட்டு பூஜை அறையை கோவிலாக நினைத்து நைவேத்தியம் செய்து வழிபடுவோம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் எலுமிச்சை தீபத்தை வீட்டில் ஏற்றுவார்கள். அது சிறப்பானது அல்ல. சிலர் எத்தனையோ சாமி படங்களை இஷ்ட தெய்வங்களாக வைத்து வழிபடுவார்கள். குலதெய்வ படம் முக்கியமாக பூஜை அறையில் இருக்க வேண்டும். பூஜை அறையில் தவிர்க்க வேண்டிய சாமி படங்கள் என பார்த்தால், நம்முடைய பூஜை அறையில் புல்லாங்குழல் ஊதும் தனி கிருஷ்ணன் படம், விக்கிரகம் ஆகியவற்றை வீட்டில் வைக்கக்கூடாது. பசுக்களோடு உள்ள ராதையுடன் கூடிய புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணன் படத்தை வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். குலதெய்வ படம் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். அகோர தெய்வங்களின் படங்களை வைக்க வேண்டாம். அதே போல கால் தூக்கி நடனமாடும் நடராஜர் படத்தையும் வீட்டில் வைக்க வேண்டாம் என வேத விற்பனர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.